நண்பர்களே வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த உளவியல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 12 பிரிவுகள் இருக்குது. அதில் 3 பிரிவுகள் பார்த்தோம். அடுத்த பிரிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலஜி. அனாலஜி அப்படிங்கிறது ஒத்தத்தன்மை அப்படின்ட்டு தமிழில். இதில் மொத்தம் 3 பிரிவுகள் இருக்குது. இந்த 3 பிரிவுகளையும் தனித்தனியாக அதாவது ஒவ்வொரு பிரிவுலையும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாடல், எது இம்பார்ட்டன்ஸ் இதுதான் வரும் அப்படிங்கிறது இல்லாமல் வரும்னு நினச்சி படிக்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் மாடல் அப்படிங்கிறத நான் தயார் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை லைக் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, காவல்துறை நண்பர்களே பாருங்கள். அனாலஜி அதில் 3 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா நம்பர் அனாலஜி அண்டு லெட்டர் அனாலஜி அண்ட் வேர்டு அனாலஜி. அதாவது 3 விஷயமா பிரிப்பாங்க. நம்பர் அதாவது எண்கள் ஒத்தத்தன்மை அப்படின்னு பேர். அதே மாதிரி லெட்டருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஏபிசிடி இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க அல்ஃபபெட்டில். அதில் 2த்துக்குமான ஒத்தத்தன்மைகள் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி வேர்டு கொடுத்துருவாங்க, அதாவது எழுத்தில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா சில எழுத்துக்கள் கொடுத்துருவாங்க, ஒரு சொல்லை குறிக்கக்கூடியதை. அதில் ஒத்த தன்மைகளை நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் தயார் பண்ணணும். ரைட், வாங்க இப்படியே போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அனாலஜியில் ஒரு 5 டைப் பார்க்க போகிறோமே. என்ன சார் அப்படின்னா நம்பர் அனாலஜி என்ன சார் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 4, 16, 5. நெக்ஸ்ட்டு லெவல் அதாவது என்னன்னு கேட்டிருக்கான் கொஸ்டின் நம்பர் 4, 16 and 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க். எப்பயுமே நம்ம 3 விதமாக திங்க் பண்ணி பார்க்கணும். ஒன்று பெருக்கி பார்க்கலாம், இல்லைன்னா டிவைட் பண்ணி வகுத்து பார்க்குறது, இல்லைன்னா கூட்டி பார்க்கலாம், இல்லைன்னா மைனஸ் பண்ணி பார்க்குறது, சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறது. இது எதுவும் ஒத்து வரலையா அப்படின்னா வேறு மாதிரி யோசிக்கிறது. எப்போ அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறது, கியூப் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப லேட்டாகுங்க சார். அது உனக்கு ஃபஸ்ட்டு தயாராகிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதை ஒரு 4 டைம் 3 டைம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். அதனால் படிக்க இது ஒரு இந்த எக்ஸாமுக்கு மட்டுமே இது கிடையாது. நிறைய விஷயங்கள் நீ என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற ஆர்ஆர்பி, ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி இது ஒன்று போலீஸ் எக்ஸாம் மட்டும் இந்த அனாலஜி அப்படிங்கிறதுல எல்லா எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ரைட்டா, பாருங்க. அப்போ நீ இதுக்கு மட்டும் படித்தா மட்டும் போதும், எல்லாத்துக்குமே நீ படித்த மாதிரி தான். ரைட்டா, ஒரே கல்லில் 2 மாங்க அந்த மாதிரி. 4, 16, 5 அடுத்த லெவல் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம், கியூப் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃபோர்த் பண்ணி பார்க்கலாம், பெருக்கி வகுத்து. உனக்கு யோசனைகள் பல 6 இருந்தால் தான் அதுலேருந்து ஒரு சின்ன யோசனை கரெக்டாக வரும். ரைட், பாருங்கள். இப்போ இது எப்படி சார் அப்படின்னா நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். நான் வந்து இப்போ நடத்தணுங்கிறதுனால நான் டைரெக்டாக வந்துடுறேன். எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, பெருக்கி கூட்டி வகுத்து எதுவும் செய்ய வரல. ஆனால் எனக்கு என்ன செட் ஆகுது அப்படின்னா ஸ்கொயர் பண்ண ஆன்சர் கரெக்டாக வர மாதிரி இருக்குது. சரி, ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். என்ன சார் அப்படின்னா இந்த பாருங்க, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வருது. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் அடுத்த நம்பர் 16, 16 தெரியுது. அவன் அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? 5 கொடுத்துருக்கான். அடுத்து இது கேட்குறான், என்ன கேட்குறான்? அப்போது 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 4 ஸ்கொயர் பண்ண. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரணும்? 25 தானே. இந்த பாருங்க, அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 5 into 5 25. இந்த பாருங்க, ஆன்சர் இஸ் ஆன்சர் ஏ. கரெக்ட் ஆன்சர் ஏ. ரைட், ஈஸியான மெத்தட் தான், பார்க்கலாம். அடுத்தது 8, 7, 3, 5, 2, 25, 24, 61, 8, 7, 3, 5, 2, 25, 2, 4, 6, 1, 8 and கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த நம்பர் இருக்கு பாருங்க, இதுக்கு இந்த நம்பர், இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கூட்டி பாருங்கள், இல்லைன்னா பெருக்கி பாருங்கள், வகுத்து பாருங்கள், ஏதோ ஒன்று செஞ்சு பார்ப்போமே. சரி, இப்போ இதுக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதாவது 2த்தையும் கூட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தா கிடைக்கல, இருந்தால் கூட்டி பார்ப்போமே. என்ன கூட்டி பார்க்குறது அப்படின்னா
8 + 7 + 3 + 5 + 2. இப்போ இதனுடைய டோட்டல் விஷயம் எவ்வளோ? 25. இப்போ இந்த 25ங்கிறது ரைட்டாக செக் பண்ண அடுத்தது ஈஸியாக வந்துடும். இப்போது 8 + 7 எவ்வளோ? 15. 3 + 5 எவ்வளோ? 8. அடுத்த 2 இருக்குது. அப்போது 15, 8 + 2 எவ்வளோ ஆச்சு? 15, 8 எவ்வளோ ஆச்சு? 23. 23 2 25, 25. அப்போ வருது. எந்த இடம் வருது? இது வருது. அப்போது இதை இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமா? பாருங்க. 2 + 4 + 6 + 1 + 8 கொடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ வருது? 2 + 4 எவ்வளோ? 6. 6 + 1 எவ்வளோ? 7. அடுத்து 8. அப்போ 8 பாருங்க. 6 7 15. 15 8 21 வருது பாருங்க. 6 + 7 எவ்வளோ? 6 + 7 13. 13 8 14, 15, 16, 17, 19, 20, 21. அப்போ ஆன்சர் இஸ் 21. எங்க இருக்கு பாருங்க. ஆன்சர் ஏ கரெக்ட். வெரி குட். ஆன்சர் இஸ் 21. புரியுதா? டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா வரல, அதனால் கூட்டினா ஈஸியாக வருது. அப்போ இது கரெக்ட் பண்ணி கூட்டினா அடுத்தது இதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்ஸை நம்மளே போட்டுலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரைட். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. அதே நம்பர் சிஸ்டம் தான் பாருங்க. 9, 16, 49 கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆன்சர் 4 கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று பெருக்கி பார்த்தேன் வரல, டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் வரல, டிவைட் பண்ணி பார்த்தோம் வரல. என்ன பண்ணி பார்க்கலாம்? ஸ்கொயர் பண்ணி பார்த்துருமா? ரைட். பாருங்க. 9க்கு 9 ஸ்கொயர், அதாவது 9 ஸ்கொயர் பண்ண வேண்டாம். 9 வந்து எதனுடைய ஸ்கொயர்? 3 ஸ்கொயர் 9. 3 ஸ்கொயர் 9. அதே மாதிரி 16ங்கிறது 4 ஸ்கொயர் 14 வந்துருச்சு பாருங்க. அப்போ 49ங்கிறது இது வந்து 3, இது 4. 49 வந்து எதனுடைய ஸ்கொயர்? 7. 7 49, 7 ஸ்கொயர். ஓகே. இப்போ அடுத்த லெவல் என்னவா இருக்கும்? இது வந்து 3, இது வந்து 4, இது 7 வச்சுக்கிறேன். இது அடுத்தது என்னவா இருக்கும்? 8. 8ங்கிறது என்ன? நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். 8. அப்போ 8ங்கிறது என்ன? 8 ஸ்கொயர் வந்து 64. ஆன்சர் இருக்கா பாருங்க. 64. இதை பாருங்க. ஆன்சர் சி. ஏன் சார் வேற மாதிரி திங்க் பண்ணுறாங்க? இது 3ன்னு வச்சுங்க, இது 4ன்னு வச்சுங்க, இது 5 வைக்க முடியாதே. 5 25 இல்லையா? 5 ஸ்கொயர் 25 தப்பாக வருதே. அடுத்து 7 வச்சு 8ன்னு வச்சா கூட 8 8 64 அதான் வரும். சரி, நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. 9 வைங்களேன், வராது. 9 61 வரலையே. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்போ 8 ஸ்கொயர் ஆன்சர் இஸ் எவ்வளோ? 64. ஆன்சர் 60. எங்கே இருக்கு பாருங்க. சி. ஆன்சர் சி இஸ் கரெக்ட். வெரி குட். நெக்ஸ்ட் லெவல் கொஸ்டின் நம்பர் 4. 3, 243, 5 அண்ட் கொஸ்டின் மார்க். நான் ஆன்சர் கொடுத்தாச்சு. என்ன கேட்குறான் பாருங்க. ஃபஸ்ட்டு பெருக்கி பாருங்க. எப்பயுமே அது மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க. பெருக்கணும், கூட்டணும், வகுக்கணும், ப்ளஸ் பண்ணணும், அப்புறம் மைனஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். பார்த்துட்டு அதில் ரைட்டுன்னா அதில் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் முடியலன்னா ஸ்கொயர் பண்ணுங்கள், கியூப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் பண்ண தேர்டு வந்து கியூப் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கியூபுங்கிறத விட 5 தான் கரெக்டாக இருக்கும். என்ன சார் அப்படின்னா, இந்த ஆன்சரை நம்ம கரெக்ட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ ஸ்கொயர் பண்ணால் 243 வரும் அப்படின்னா, 3 பவர் 5 3 வாட்டி 3 வந்து பெருக்கி பார்ப்போமா? சாரி, 5 வாட்டி. அப்போ 3 × 3 × 3 × 3 × 3 அப்போ எவ்வளோ பாருங்க. 3 9, 9 3 27, 27 3 எவ்வளோன்னு பாருங்க. அந்த 3 மல்டிப்ளை பண்ண எவ்வளோ ஒரு ஆன்சர்? 243. அப்போ ஆன்சர் வருது. இந்த ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு. ரைட். ஓகே. அடுத்தது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இதே மாதிரி 3 வந்து 5 டைம்ஸ் செஞ்சா மாதிரி 5 வந்து 5 டைம்ஸ் செஞ்சு பாருங்களேன். அப்போ 5 25, 25 × 5 எவ்வளோன்னு பாருங்க. அதனுடைய ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுங்க. அதனுடைய ஆன்சர் மல்டிப்ளை எவ்வளோ வருது? 3125.
3125. அப்ப ஆன்சர் எவ்வளவு பாருங்க, எங்க இருக்கு பாருங்க, தோருக்கு பாருங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு, இந்த இடத்துல 3125 வர வேண்டும். ஆன்சர் இஸ் சி. இப்படிதான் நீங்க கரெக்ட் பண்ணி ஆகணும். கியூ பண்ணி பாருங்க, வருதான்னு பாருங்க, உங்க சௌரியம் அது. கியூ பண்ண மேக்ஸிமம் வராது பாருங்க. கியூ பண்ணி பாருங்க, 3 3 3 வருதா பாருங்க, 3 9 9 27. அது அப்படின்னு ஒரு 2 டைம் போட்டு பாருங்களேன், ஈஸியாக வந்துடும். அப்போ ஒரு டைம் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்த ஈஸியாக வந்துடும் போதும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி மாடல்கள்லாம் நம்பர் அனாலஜி. அடுத்தது லெட்டர் அனாலஜி. லெட்டர் அனாலஜி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்து இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுங்களேன். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, ஆல்ஃபபேட்டில் கொடுத்தோம், ABCDEF அப்படிங்கிறது அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தாச்சு, A to Z கொடுத்தாச்சு, ரைட்டுங்களா? அப்படி கொடுத்தோன்னையும் நமக்கு என்ன கொடுத்தா பாருங்க, கொஸ்டின்ல RINEFG அடுத்த கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டோம். இப்போ ஆன்சர் கொடுத்தாச்சு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, லெட்டர் அனாலஜி. அதில் இதை எடுத்துங்க, இது ரெண்டையும் எடுத்துங்க, RINE எடுத்துங்க. ரெண்டுத்துக்குமான என்ன ஒத்த தன்மைங்கிறதுனால என்னன்னா, ரெண்டு விஷயத்துக்கும் பொருத்தமாக ஏதாவது இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அதான் அனாலஜி அப்படிங்கிறது, ரைட்டா? அப்போது ரெண்டுத்துக்குமான ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும் பாருங்க. RINE அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, 6 இது இதோட சேருங்க, இது இதோட சேருங்க, அதாவது ரிலேட் பண்ணுங்க. அப்போ 6NIEன்னு வச்சுங்க. இப்போ என்ன பண்ணி பார்க்கலாம், இந்த ABCD ஆல்பபெட் சொன்னல, ABCDEFGH A to Z, அதில் I அப்படிங்கிறது, ஆறுங்கிறது எதுக்கு பிஃபோர்னு பாருங்க. இப்போ பாருங்க, என்ன கேட்டிருக்கான் பாருங்க, ஆறுங்கிறது Nக்கு பிஃபோர் 4 லெட்டர் வச்சுங்களேன். எங்க இருக்கு பாருங்க, ABCD என்னங்கிறது இருக்கு பாருங்க, என்னங்க இருக்கு பாருங்க, என்ன. அப்ப என்னங்கிறது என்ன கொடுத்துட்டாங்க, அதாவது என்னங்கிறது பிஃபோர் 4 லெட்டர். இங்க பாருங்க, என்னங்கிறது என்ன கொடுத்தாச்சு. அப்ப ஆறுங்கிறது இங்க பாருங்க, இதுல இருந்து எடுத்துங்க 1 2 3 4, 6க்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது, என்ன. முன்னாள் அப்படின்னா 4 லெட்டர் -4. அப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த 6ங்கிறது அப்போ 6க்கு முன்னால் உள்ள இந்த ABCDEFGHல என்னங்கிறது 6க்கு 4 லெட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு லெட்டர். அப்போ என்ன கேட்டுட்டான் பாருங்க, -4 வச்சுங்களேன். முன்னால் குறை, அடுத்தடுத்து போனா பிளஸ், முன்னாடி தான் மைனஸ். அப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறான் அப்படின்னா, என்னங்கிறது 6க்கு முன்னால் உள்ள லெட்டர்ல 4 லெட்டர் முன்னாடி இருக்கு. அதே மாதிரி ஐ எடுத்துங்க, எங்க இருக்கு பாருங்க, அதாவது இருக்கு பாருங்க, ஐங்கிறது இந்த பாருங்க இ. அப்ப ஈங்கிறது எப்படி இருக்கு பாருங்க, அதே 4 லெட்டர் தள்ளி இருக்கா பாருங்க. இருக்கு பாருங்க, இருக்கு பாருங்க, அதாவது ஐ இருக்கா, இருக்கு பாருங்க 1 2 3 4. ஐக்கு முன்னாடி உள்ள லெட்டர் தான் இ, அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் -4. அப்ப அதே மாதிரி தானே FG கண்டுபிடிக்குமா, F அதே சேம் தான். 4 லெட்டர் எங்க இருக்கு பாருங்க, 4 லெட்டர் இங்க தள்ளிப்பாங்க, 1 2 3 4. Fல இருந்து முன்னாடி வாங்க, 1 2 3 4. என்ன வருது, Fக்கு B வருது. Gக்கு என்ன வருது பாருங்க, Gக்கு என்ன அதே 4 தான், இருக்கு பாருங்க G 1 2 3 4. என்ன வருது, C வருது. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, BC. ஆன்சர் எங்க இருக்கு, கொஸ்டின்ல சரியான விடையில கொஸ்டின்ல B, இதோ பாருங்க B ஆன்சர், கரெக்டா? அப்போ இதை எடுத்துங்க, இதை எடுத்துக்கிட்டு அதாவது இந்த லெட்டருக்கு முன்னாடி உள்ளதை கண்டுபிடிங்க, எவ்வளவு எழுத்துக்கள் முன்னாடி இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எழுத்து எவ்வளவு லெட்டருக்கு முன்னாடி இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதை வச்சு இதை கண்டுபிடிச்சிருங்க, எதை, FGயை கண்டுபிடிங்க. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 அதே சேம் தான் நம்ம பார்க்குற லெட்டர் அனாலஜியில். என்ன கொடுத்துருக்காங்க, TIGER, அடுத்த THGBR,
அடுத்தது பாரு ஜிப்ரா, இது டைகர், THEBR, அடுத்தது ZEBRE கொடுத்துருக்கான். அடுத்தது கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இந்த மாதிரி லெட்டராலஜியில் சில தகவல்கள், அதாவது அந்த எழுத்துக்களுக்கு தொடர்பு இருக்கான்னு பாருங்க. எப்படி நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த டி இது ரெண்டும் எடுத்துங்க, இந்த டீக்கும் டிக்கும் ஈக்குவல் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. இந்த ஐக்கும் ஹெச்சுக்கு எடுங்க, இந்த ஜிக்கும் இந்த ஜிக்கு எடுங்க, இந்த ஈக்கும் இந்த பிக்கு எடுங்க, இந்த ஆருக்கும் இந்த ஆருக்கு எடுங்க. புரியுதா? ரெண்டு விஷயம் கொடுத்துட்டோம். இந்த லெட்டரையும் எடுத்துக்கிறேன், இந்த லெட்டர் எடுத்துக்கிறேன், இதையும் எடுத்துக்கிறேன், இந்த பாட்டையும் இதையும் சமப்படுத்தினேன், இதையும் பண்ண, இதையும் ஈக்குவல் பண்ண, இதையும் ஈக்குவல் பண்ணியாச்சு. நேர்படுத்திட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. அதே மாதிரி இப்போ இது ரெண்டும் சமமா இருக்கு, அதை விட்டுருங்க. அதே மாதிரி இது ரெண்டும் சமம், இது ரெண்டும் சமம் விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் நேரா இருக்கு. டிக்கு டி, ஜிக்கு ஜி, ஆருக்கு ஆர். அதே மாதிரி இதை மூணு விட்டுருங்க. ஐக்கும் ஹெச்சுக்கும் பாருங்க, ஈக்கும் பிக்கும் பாருங்க. அப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்க. IH பிஃபோர் லெட்டர் கண்டுபிடிங்க. எங்க இருக்கு பாருங்க. அதாவது இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இதோருக்கு பாருங்க. ஐங்கிறது இங்க பாருங்க, ஹச்ங்கிறது ஐக்கும், ஹச்ங்கிறது இந்த ஹச்ங்கிறது ஐக்கு முன்னாடி உள்ள லெட்டர் -1. இந்த பாருங்க, IH பிஃபோர் லெட்டர் -1 முன்னாடி இருக்கு. ஹச்ங்கிறது ஐக்கு முன்னாடி உள்ள லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஈ கண்டுபிடிக்கலாமா பாருங்க. பிங்கிறது பாருங்க, இதோருக்கு பாருங்க. ஈங்கிறது அதாவது பிங்கிறது ஈக்கு முன்னாடி எத்தனை லெட்டர் பாருங்க, 1 2 3 பாருங்க -3 கண்டுபிடிச்சாச்சு. நல்லா புரியுதா? ஈங்கிறது பிங்கிறது ஈக்கும் 3 லெட்டர் முன்னாடி இருக்கு பாருங்க, 1 2 3 பாருங்க. பிங்கிறது ஈக்கு 3 லெட்டர் தள்ளி முன்னாடி இருக்கு, -3 போட்டிருக்கேன். இப்போ பாருங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சாச்சு, ஹச் கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஹச்ங்கிறது ஐக்கு முன்னாடி லெட்டர் தெரியும், பிங்கிறது ஈக்கு முன்னாடி 3 லெட்டர் தள்ளி முன்னாடி இருக்குன்னு தெரியுது. ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும், இதை கண்டுபிடிங்க. ஜிப்ரா, ZEBRE கண்டுபிடிங்க. இதே மாதிரி அதையும் போட்டுக்கலாமா. இது டீக்கு டீனா இசட்டுக்கு இசட் தான். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஈக்கு என்ன வரும் பாருங்க. ஈக்கு என்ன வரும் அப்படின்னா, இங்க பாருங்க, இது எத்தனை லெட்டர் தள்ளி இருக்கு, -1. இங்க பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, -1 அப்படின்னா அவன் என்ன எடுத்துக்கிறான், டிக்கு முன்னாடி உள்ளது என்ன, இந்த இருக்கு பாருங்க, அப்படி எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. அப்போ இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டீக்கு டி போட்டாச்சா, இசட்டுக்கு இசட் போட்டாச்சா, ஈக்கு என்ன போட்டீங்க டி, பிக்கு என்ன போட்டாச்சு பி, அதே தான் போடணும். இங்க என்ன போட்டிருக்கோமோ அதே தான். ஆருக்கு என்ன போட்டிருக்கோம் பாருங்க, ஓ. அது மாதிரி ஏக்கு ஏ தான். நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், இதுதான் கண்டுபிடிக்கணும். டியும் ஓவும் தான் நீ கண்டுபிடிக்கணும். மற்றதான் எல்லாமே சேமா இருக்கு. அதாவது எதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஈயும் டியும் ஆறும் ஓவும் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ பாருங்க, ABCDE. அப்போ பாருங்க, டிக்கு ஈக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ஈங்கிறது டிக்கு முன்னாடி இருக்கான்னு பாருங்க. பாருங்க, இது பாருங்க. இதை அப்படியே எடுத்துங்க, இந்த பார்ட் அப்படியே எடுத்துங்க. ஈங்கிறது டிக்கு, அதாவது டிங்கிறது ஈக்கு முன்னாடி இருக்கா, இதை பாருங்க, -1 போட்டாச்சு. அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ஓங்கிறது எப்படி இருக்கு பாருங்க, எங்க இருக்கு பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, 6 இருக்கு. எத்தனை லெட்டர் தள்ளுறோம் பாருங்க, 6 இருக்கு. எத்தனை லெட்டர் தள்ளுறோம் பாருங்க, ஓக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. 3 லெட்டர், அதாவது 6ங்கிறது ஓக்கு முன்னாடி இருக்கா பாருங்க. இதோ இருக்கு பாருங்க, ஆர். அப்படியே பாருங்க, 1 2 3. இங்க எத்தனை லெட்டர் தள்ளுங்க, 3. அதே சேம் தான், 6 இருக்கு. 1 2 3 இதை பாருங்க இருக்கா, ஓ. அப்போ ஓங்கிறது 6க்கு 3 லெட்டர் முன்னாடி இருக்கு அப்படிங்கிறது தெரியப்படுத்திட்டேன். அப்போ என்னென்ன வருது பாருங்க, ZDBOA.
ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. இதுல நமக்கு ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ZDBOA தான் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் இஸ் பி. அப்ப நமக்கு என்ன தெரியணும், இதுல உள்ளதை அப்படியே ஃபாலோ பண்ணும். இதை கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிங்க. அப்ப இதை ரெண்டுத்தையும் நான் வந்து ரிலேட் பண்ணி அதே மாதிரி இந்த எழுத்தை இந்த விஷயத்தை நான் என்ன பண்ணேன், இந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணேன். அப்போ அதே சேம் எடுத்துக்கிட்டு இசட்டுக்கு இசட் போட்டேன். ஈக்கு வந்து இதை இதே முன்னாடி என்ன செஞ்சனோ அதே மாதிரி அதை ஒரு எழுத்து தள்ளி பார்க்குறேன். என்ன அப்படின்னா ஈங்கிறது இருக்கு, ஈங்கிறது எங்க இருக்கு பாருங்க, தோருக்கு பாருங்க. முதல் எழுத்து என்னது, ஒரு எழுத்து முன்னாடி வந்ததுன்னா டி போட்டாச்சு. அதே தான் இங்கே ஜிக்கு ஜிங்க மாதிரி இங்கே பிக்கு பி, ஈக்கு பிங்கிற மாதிரி இங்கே ஆருக்கு ஓ, ஓங்கிறது இங்கே பாருங்க தோருக்கு பாருங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ஆறுங்கிறது இங்கே இருக்கு, ஓங்கிறது இருக்கு. இதே மைனஸ் 3 எழுத்து தள்ளுங்க, 1 2 3 முடிஞ்சே போச்சு. அப்போ ஓ வருது. இங்கே வந்து ஆறுக்கு 6, அதே மாதிரி ஏக்கு ஏ தான் போடணும். ஓகேவா? சரி, நேராக இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டாம். மாறி இருக்கிற லெட்டரை மட்டும் நம்ம அந்த அல்ஃபபெட்டில் செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க போறீங்க. ரைட். அப்போ ஆன்சர் வந்து ZDBOA ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. அடுத்தது இந்த மாடல்ல ஒரு டைப்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன சொன்னா வேர்டு அனாலஜி அப்படின்னு பேரு. வேர்டு அனாலஜி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா நமக்கு தெரியும். அதாவது நம்பர் அனாலஜி பார்த்தோம், லெட்டர் அனாலஜி பார்த்தோம், வேர்டு அனாலஜி. வேர்டு அனாலஜி அப்படிங்கிறது ஒரு எழுத்துக்கள் அப்படி கொடுத்துருவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கன்னா ஆப்பிள், மரம், திராட்சைன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லெவல் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கான். இது எப்படி நீ இது ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்பிளுக்கும் திராட்சைக்கும் என்ன சம்பந்தம், திராட்சைக்கும் மரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அப்போ ஆப்பிள் வந்து மரத்துல காய்க்கும், திராட்சை கொடியில தானே காய்க்கும். அப்ப ஆப்பிள் மரத்தில் காய்க்கும், திராட்சை கொடியில் காய்க்கும். ஆன்சர் ரைட். புரியுதா மாணவர்கள்? புரியுதா? போலீஸ் நண்பர்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க. நெக்ஸ்ட் ஓடோமீட்டர், வேகம், ஸ்பைக்னோமீட்டர் அண்ட் கொஸ்டின் மார்க் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ ஓடோமீட்டர் ஸ்பைக்னோமீட்டருக்கு என்ன டிஃபரன்ஸ், நடுவில் ஒரே வேகம்னு கொடுத்துருக்கான், ஸ்பீடு. அப்போ உனக்கு ஒரு விஷயம் தெரியுது, வேகத்தை அளக்கும். எது அளக்கும் வேகத்தை அப்படின்னா ஓடோமீட்டர் தான் வேகத்தை அளக்கும். ரைட்டா? ஸ்பீடு வந்து அதான் வந்து மெஷர் பண்ணும். அப்போ ஸ்பைக்னோமீட்டருங்கிறது ரத்த அழுத்தத்தை அளக்கக்கூடியது. முடிஞ்சு போச்சு. இப்போ வேகத்தை அளக்க ஓடோமீட்டர், ரத்த அழுத்தத்தை அளக்க ஸ்பைக்னோமீட்டர். ஆன்சர் ரைட். கொஸ்டின் நம்பர் 9. முருங்கை, வெள்ளரி, பூசணி, பீட்ரூட் இது எல்லாமே மேக்சிமம் காய்கறிகள் தான், வெஜிடபிள்ஸ் தான். ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று மாறி இருக்கு பாருங்களேன். முருங்கை, வெள்ளரி, பூசணி. ஆனால் ஃபஸ்ட்டு 3 இருக்கு பாருங்க. இதெல்லாம் தரைக்கு மேலே வந்து காய்க்கிறது, தரைக்கு மேலே. ரைட்டா? பூமிக்கு மேலே. பீட்ரூட் இருக்கு பாருங்க, இது தரைக்கு கீழே. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன சார் ஏன் அப்படின்னா இது முருங்கை, வெள்ளரி, பூசணிலாம் தரைக்கு மேலே, இது வந்து கிழங்கு அப்படின்னு கிழங்கு வகைங்க தரைக்கு கீழே. அப்போது தரைக்கு கீழே அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் தான். இப்போது இந்த விஷயங்கள் இதில் மாடல் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தகவல்கள் அப்படிங்கிற விஷயந்தான். உனக்கு வந்து ஏன்னா இருக்கிற நாட்கள் கம்மி அப்படிங்கிறதுனால தகவல்களை வந்து குறைச்சி தான் நடத்துகிறேன். இதில் உனக்கு ஒரு டவுட் கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி நான் நடத்தி நீ வந்து 80 மார்க் அப்படிங்கிறது வாங்கணுங்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு தகவல்களை, சின்ன தகவல்களை கொடுத்தா கூட ஒரு பெரிய விஷயத்துக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல. அதனால் பயன்படுத்தப்படாத எனர்ஜி அப்படிங்கிறது எப்பயுமே அதனுடைய திறனை இழக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ பயன்படுத்தப்படாத எனர்ஜிங்கிறது, ஆற்றல்ங்கிறது அதனுடைய திறனை வந்து இழக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கலை அப்படின்னா உன்னுடைய மார்க் அப்படிங்கிறது, மதிப்பெண் அப்படிங்கிறது குறையும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, போலீஸ் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஆன ஒரு 4 நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் இதை நன்மை அடையட்டும் அப்படிங்கிறத என்னுடைய விஷயம். நன்றி, வணக்கம் போலீஸ் நண்பர்களே.